சாமுவேலின் புஸ்தகம் 46வது சங்கீதம். சங்கீதம் 46 4வது வசனத்தை வாசிப்போம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு. அருமையானவர்களே, இந்த நாளிலே வற்றாத ஜீவ நதிகள்லாம் இன்றைக்கி வற்றி போய் காஞ்சி போய் கிடக்குது. சமீபத்தில் பனாமா கால்வாய் காய்ந்து போய்விட்டது. அதுக்கு முன்பதாக தேம்ஸ் நதி. ஆனால் இங்கே ஒரு நதி உண்டு. ஒரு நதி உண்டு. இது என்ன பண்ணுமா? தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இன்றைக்கி நமக்கு தேவையான ஒரு காரியம். அருமையானவர்களே, டிப்ரெஷன், மனசோர்வு அல்லது மனத்தளர்வு, வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குள்ளாக இந்த நாளிலே அநேக மனநோயாளிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா உள்ளுக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு நதி உண்டு. அது என்ன பண்ணோம்? தேவனுடைய நகரத்தை, தேவனுடைய நகரம், உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் ஏது? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற நம்மை இந்த நதி சந்தோஷிப்பிக்கிறது. மனிதனுக்கு ஒரு பிரச்சனை கடந்து வந்தால் அடுத்தபடியாக இன்னொன்று நிற்கிது. நம்முடைய நிம்மதியை கெடுக்கும்படியாக அல்லது நம்முடைய தூக்கத்தை கெடுக்கும்படியாக. ஆனால் நம்ம வெளியே சொல்லிக்கிறது கிடையாது, போயிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நம்ம தான். தாவீது வருத்தப்பட்டான். நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில் வசிக்கிறேன், ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்தில் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், நான் என்னைக்காச்சும் உங்கள்கிட்ட நான் ஆலயம் கட்டினா? இஸ்ரேல் கோத்திரத்தில் எந்த கோத்திரத்திலையாவது நான் அப்படி கேட்டிருக்கிறேன்னா? அருமையானவர்களே, தேவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவதை பார்க்கலாம். அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். அவர் வானாதி வானங்களும் அவரை கொல்ல அடக்கி வைக்க முடியாதே அப்படி சொல்லி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன். ஆனால் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுவதை தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். உன்னதமானவர் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு, நம்மளை சந்தோஷிப்பிக்கும்படியாக, நம்மளை தேற்றும்படியாக, நம்மளை ஆறுதல் படுத்தும்படியாக ஒரு நதி உண்டு. சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்படியே நமக்கு யாருமே இல்லை, நான் தனி மரமாக நிற்கிறேன்ற மாதிரியான சூழ்நிலைகளாக. அதாவது நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். கர்த்தர் அங்கே நம்மளோட கூட தான் இருக்கிறாரு. ஒரு நதி உண்டு, அது நம்மளை சந்தோஷிப்பிக்கும்படியாக, நம்மளை தேற்றும்படியாக, ஆறுதல் படுத்தும்படியாக. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள்,
ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படி தேவன் நம்மளை சந்தோஷிப்பிக்கிறாரா, நம்முடைய துக்கத்தை மாற்றி. அது ஒரு பக்கம் இருக்கும், இது பக்கம் ஒரு பக்கம் இருக்கும். 50-50 தேவன்கிட்ட கிடையவே கிடையாது. இங்கே ஆண்டு எப்படி இந்த வசனம் ஆரம்பிக்குதுன்னா, மெய்யாகவே மெய்யாகவே. அதான் வந்து அதை வலியுறுத்தி ஆண்டவர் சொல்கிறார். 2 தடவை சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வந்து அது ஒரு பகுதி இருக்க தான் செய்யுது. அழுது புலம்புறது அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகமோ சந்தோஷப்படும். நம்ம அழுது புலம்புறது மற்றவங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் நீங்கள் துக்கப்படுவீங்க, பட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லலை பாருங்களேன். துக்கப்படுவீர்கள் உண்மைதான், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது மாற்றுவதற்கு ஒரு நதி உண்டு. அது ஜீவனுள்ள தேவன் வாசம் செய்கிற, பரிசுத்தர் வாசம் செய்கிற நகரம் நம்முடைய இருதயம். நம்மை என்னை என்று நீங்கள் உங்களை பார்த்து சொல்லுங்கள், என்னை அது சந்தோஷிப்பிக்கும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. 400 வாசலில் ஒரு வாலிபனுடைய சரீரத்தை தூக்கிட்டு வந்தாங்க. அவளுக்கு அந்த தாய்க்கு ஒருத்தன பிள்ளை, அவ்வளோ விதவை கைம்பெண்ணாக இருக்கிறாள். ஆனால் அவளே நினச்சி கூட பார்க்கல. ஆண்டவர் அங்கே ஜீவாதிபதியை கிராஸ் பண்ணுறாரு. அந்த அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அந்த தாய் கையில் கொடுத்தாரு. அந்த தாய் நினச்சி விட பார்த்துருக்க மாட்டான், இப்படி மகன் நமக்கு திருப்பி நமக்கு கிடைப்பான். எல்லாம் அழுது புலம்பிக்கிட்டு வந்தவங்க சந்தோஷமாக திரும்பி போனாங்க. அந்த மாதிரி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. நம்முடைய மைண்டை வந்து ரெனியூவல் பண்ணணும். சூழ்நிலையிலே பார்த்துக்கிட்டு நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே, நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, அதுவே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கக்கூடாது. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரணும். வார்த்தை என்ன சொல்கிறது, ஆவியான நமக்காக என்ன சொல்லி வச்சுருக்கிறாரு, அதை நாம் பிடிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மாற்றுகிறோம் நம்முடைய தேவன். அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். என் இருதயத்தில் தந்தீர். எப்படி இருக்குமா அந்த சந்தோஷம்? அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும். இன்றைக்கி மனுஷனுக்கு பர்ஸு ஃபுல்லாகிடுச்சுன்னா முகம் பிரைட் ஆகிடும். முகத்தை பார்த்தோன்னே சரி இன்றைக்கி சம்பளம் வாங்கியிருக்கிறார் போல இருக்கும். அதே மாதிரி வயிறு நம்பினால் முகம் காட்டி கொடுக்கும் ஒரு திருப்தி. ஆண்டவர் சொல்றாரு, அதை பார்க்கிலும் மேலான சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். யாரும் நம்மகிட்ட பிடுங்கவே முடியாது. நம்மிடத்துல அதை எடுத்து போடுவதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. ஆனால் தான் வந்து ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவலைப்படாதீங்க, நமக்கு ஒரு நதி உண்டு. அது நம்மை சந்தோஷிப்பிக்கிற நதி, நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிற நதி. ஒரு நதி நமக்கு உண்டு. அது என்ன பண்ணும்? தேவனுடைய நகரத்தையும் பரிசுத்தர் வாசம் செய்கிற நகரத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும். இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு இணையாக இன்னொரு சந்தோஷத்தை சொல்ல முடியாது. ஏன்னா இது தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. அவர் கொடுக்குற சந்தோஷம் எப்பவுமே வந்து சிறந்ததாகவும் யாரும் நம்மிடம் பிடுங்கிக் கொள்ள முடியாததாக தான் இருக்கும். அதை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தீர். அடுத்த சொல்ல போட்டுக்கு, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நீர் ஒருவரே என்னை சுகமாய்.
தங்க பண்ணுகிறீர். அருமையானவர்களே, நமக்கு ஒரு நதி உண்டு. இதே சங்கீதத்தில் 36வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஒரு நதி உண்டு, அது சந்தோஷிப்பிக்கிறது, அடுத்தபடியாக தாகத்தை தீர்க்கிறது. நமக்கு தாகம்ன்றது இது ஒரு தொடர் கதை. தண்ணி குடிச்சிட்டோன்றதுனால மறுபடி தாகம் எடுக்காமல் இருக்காது. அது இந்த சம்மர் டைம்லலாம் குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த நதி, இது என்ன நதின்னு போட்டுக்கு, பேரின்ப நதி. உமது பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறீர். ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை பருகிறவனுக்கோ மீண்டும் தாகம் வராது. அதனால அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு வரும்னு போட்டிருக்கு வேதத்தில். அப்போ நமக்கு தாகம், அது ஆத்ம தாகமாக இருக்கலாம், சரீர தாகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த நதி தாகம் தீர்க்கிற நதியாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம். இந்த நதி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். முதலாவது வசனத்தை வாசிப்போம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு ஏண்ட வாங்க. யார் யாருக்கெல்லாம் தாகமாக இருக்குதோ வாங்க, ஏண்ட வாங்க. நதி நம்மளை பார்த்து கூப்பிடுகிறது. ஒரு நதி உண்டு, அது சந்தோஷிப்பிக்கிறது, தாகம் தீர்க்கிறதா இருக்கிறது. தாகமாக இருக்கிறவர்களே, நமக்கு எந்த காரியத்தில் நம்முடைய இருதயம் வாங்கிக்கிறது. தவணமுள்ள ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிற தேவன். எங்கெல்லாம் நம்முடைய இருதயம் தவிக்கிறதோ அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்மளை வெளியே காட்டிக்கிட மாட்டேன்றோம், ஆனால் உள்ளுக்குள்ளே அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் தண்ணீர் அண்டைக்கு வாங்க. பணம் இல்லாதவர்களே நீங்கள் வாங்கி சாப்பிட காசு இல்லைன்னு சொல்லி நீ யோசிக்காத. நீ ஏன்ட்ட வா. உன்ட பணம் இல்லைன்றது எனக்கும் தெரியும், நீ அதுக்காக யோசிக்காத. பணம் இல்லாதவர்களே நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். ஒரு நதி இருக்குது, அது பேரின்ப நதியாக இருக்கிறது, அது நம் தாகம் தீர்க்கிற நதியாக இருக்கிறது. நீங்கள் பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை நான் உனக்கு தருவேன், உன் சந்ததி அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். சுதந்திரித்தார்கள் இல்லையா? ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? அருமையாளர்களே, நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். நாமும் அதை அனுபவிக்கு, நம்முடைய சந்ததிகளும் அனுபவிக்கும்படியாக. அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்கள் காணும்படியாக. சரி, இன்றைக்கி நம்ம விறப்போம், நாளைக்கு நம்ம பேரை அறுவடை பண்ணுவான், அது அல்ல. கண்ணீரோடு விதைக்கிறவன் அவன் தான் அறுவடை செய்வான். நாம் கண்ணீரோடு விதைக்கிறவளாக இருப்போம் என்றால் அறுவடையும் தேவன் நம் கருத்தில் தான் கொடுப்பார். நான் பின்னாடி எவனோ வருவான், பேரையும் கொள்ளு பேரேன், தேவன் அவிதமாக செய்வது கிடையாது. அவனவன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு, ஒரு நாள் இல்லாமல் போவது கிடையாது. நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். நாம் செய்கிற பிரயாசத்துக்கு பலன் உண்டு, நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் பலன் உண்டு, நாம் சிந்துற கண்ணீருக்கு பலன் உண்டு. தேவன் எல்லாத்தையும் கணக்கில் வச்சுருக்கிறார். எதையும் தேவன் அசட்டி பண்ணுவதே கிடையாது. வனாந்தரத்தில் ஆகாரின் கண்ணீரை கத்தர் பார்த்தாரா இல்லையா? சபையில் அண்ணாளுடைய கண்ணீரை கத்தர் பார்த்தாரா இல்லையா? தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நாம் படுகிற கஷ்டங்கள், நாம் கடந்து வருகிற பாதையில் உள்ள உபத்திரவங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சுருக்கிறாரு. யோசேப்பு கடந்து வந்த பாதையில் எல்லா விதமான உபத்திரங்களையும் அவன் சந்தித்தான். ஆனால் மிக குறைந்த வயசில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கத்தர் அவனை கொண்டு போய் வச்சார். எல்லாத்துக்கும் கற்ற ஒரு நேரம் வச்சுருப்பார். நமக்கும் ஒரு காலம் வந்துடும்.
இப்படியே இருந்துரும் அப்படின்னு இல்லை, காலத்தை மாற்றிடும் நம்முடைய தேவன். அது நம்முடைய தாகத்தை தீர்க்கிறது, நம்மளை சந்தோஷிப்பிக்கிறது. இங்கே போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் பணமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது ஒரு மனிதனை படைத்தார். அந்த ஒரு மனிதனுக்காக அவர் செய்கிற ஒரு பெரிய காரியங்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அவனை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வச்சார். ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறார், செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? 10வது வசனத்தை வாசிப்போம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஒரு மனுஷன்தான், ஆனால் தேவன் அதை என்ன பண்ணுறாரு, 4 நதிகளை அங்கே பிரிக்கிறார். ஒரே ஒரு மனுஷனுக்கே தேவன் அவ்விதமாக செய்வார் என்றார். நிச்சயமாக நமக்கும் செய்வார். ஏன்னா தேவனுடைய பார்வையில் ஒவ்வொருத்தரும் விசேஷமானவர்கள். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தது. தேவன் எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறார். நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவரிடத்துல பாரபட்சம் என்பது கிடையவே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா, தோற்றத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. 4 பெரிய ஆறுகள். அதனால் வந்து முதலாவது ஆற்று வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, நம்ம இந்தியாவில் ஓடுகிற கங்கை நதின்னு சொல்கிறாங்க இந்த முதலாவது ஆறு. 2வது ஆறு எகிப்தை செழிப்பாக்குகிற நைல் நதி என்று சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் அங்கே ஏதேன் தோட்டத்தில் பிரிஞ்சு வந்தது தான். இவன் என்ன பண்ணிட்டான், உல்டாவாக மாற்றிட்டு அதை தெய்வமாக்கிட்டான். அவனும் நைல் நதியை வணங்குறான், இவன் கங்கை நதியை வருகிறான். ரெண்டுமே தெய்வன் மனிதனுக்காக படைக்கப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து வெளியே கொண்டுட்டு வரணும். அப்போ ஆண்டவர் வந்து 10 வகையான வாதைகளை அங்கே செய்கிறார் அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்காக. அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம். ஆண்டவர் வந்து செய்த முதல் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடிக்கிற தண்ணீரில் தான் கை வச்சார். இன்றைக்கி அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. மனிதனுடைய அக்கிரமம் பெருகும் பொழுது தேவன் என்ன பண்ணுறான்னா, நம்முடைய உணவில் கை வைக்கிறார். அடுத்தபடியாக தண்ணீரில் கை வைக்கிறார். இங்கே எகிப்திலே அதே நடக்குது. ஆண்டத்தினர் மோசையை பார்த்து, நீ போ, பார்வோனுக்கு முன்பதாக நதியை உன் கையில் இருக்கிற கோலினாலே அடி. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். அவனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் ரத்தமாய் மாறி போயிற்று. ரத்தமாய் மாறிடுச்சு. எகிப்து தேசத்திலிருந்த எல்லா நீர்நிலைகளும் குடிக்கக்கூடாதபடிக்கு. இது தேவன் தான் படைத்தார், மனிதனுக்காக தான் படைத்தார். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அடி கொடுக்குறாரு. அந்த 21வது வசனத்தை வாசிப்போம். நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாய் இருந்தது. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே தான் இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்களும் அதே தேசத்தில் இருந்தாங்க. ஆனால் அங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியருக்கு. அப்போனா அவங்களுக்கு தண்ணீர்
இருக்குன்னு அர்த்தம். அங்கே இரத்தமாக மாறவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியான ஸ்தானத்தில் இருப்போம் என்றால், ஒரே தேசம், ஒரே பனிஷ்மெண்ட்டு, ஆனால் தேவன் ரெண்டுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் அப்படி மாறலை. ஏன்னா இங்கே என்ன போட்டிருக்குது, எகிப்தியருக்கு பர்டிகுலர் ஆவியை வச்சிருக்கிறார். எகிப்தியருக்கு குடிக்கக்கூடாமற் போயிற்று. இதே இதில் பார்த்தீங்கன்னா 24வது வசனத்தை வாசிப்போம். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள். குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர், சகல ஜனங்களும் தானே போட்டிருக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் எப்படி வச்சிருக்கிறாரு, சகல ஜனங்களும் போடாமல் எகிப்தியர். உன் பக்கத்தில் 1000 பேர் விழலாம், உன் வலப்புறத்தில் 16 பேர் விழலாம், ஆனால் அது உன்னை அணுகாது. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பறந்து காக்கிற பச்சை போல நம்முடைய பாதுகாக்கிற தேவன். அதை மறந்தே போகக்கூடாது. இன்றைக்கி நம்ம உலகமெங்கும் இதெல்லாம் கண்ணால் நடக்குது. தண்ணீர் பஞ்சம், தோட்டத்துக்கு தண்ணியெல்லாம் பாய்ச்ச முடியாது, காரெல்லாம் கழுவ முடியாது, வீட்டில் நம்ம என்னென்ன வச்சுருக்கிறோமோ எல்லாத்துக்கும் ரேஷன். இன்றைக்கி எப்படி நம்ம ரேஷன் கடையில் போய் அரிசி பருப்பு வாங்குகிறோமோ அதே போல் தண்ணீருக்கு ரேஷன். ஒரு தலைக்கு இவ்வளோ தான் தண்ணி, அதுக்கு மேலே அங்கே கிடையாது. நம்ம விரும்பி தேடினாலும் அங்கே கிடையாது. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வித்தியாசமாக ஒரு நதி உண்டு. அது தாகத்தை தீர்க்கும்படியாக. தாகமாக இருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாங்க, பணமின்றி விலையுமின்றி நீங்கள் அனுபவிங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து அப்படி தான் கூப்பிட்றாரு. எகிப்தியருக்கு மட்டும்தான் அங்கே பிரச்சனையை தவிர, அதாவது 10 வாதைகளுமே எகிப்தியருக்கு மட்டும்தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த பாதிப்பையும் தேவன் வருவதற்கு அனுமதிக்கவே இல்லை. அவங்க ஒரே தேசத்தில் தான் இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையும் கூட இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதே யாத்திராகமம் 15வது அதிகாரம். இஸ்ரேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், நல்லபடியாக கர்த்தர் மகிமை வெற்றி சிறந்தார், ஒரே ஆட்டம் பாட்டம். ஆனால் என்ன பிரச்சனைனா தண்ணீர் பிரச்சனை. 22வது வசனத்தை வாசிப்போம். பின்பு மோசே இஸ்ரேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். தண்ணீர் கிடைக்கல, 3 நாள் தண்ணீர் கிடைக்கல. அவ்வளோ நாள் தண்ணீர் தான் கடந்து வந்தாங்க, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள். ஆனால் கரையேறினோடனே தண்ணியை காணும், குடிக்கிறதுக்கு தண்ணியை காணும். சமயத்தில் நமக்கு கூட எப்படி இருக்கும். ஆனால் தேவன் எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் இங்கே 3 நாள் தண்ணி கிடைக்கல. ஆனால் ஜனங்கள் தான் உடனே டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. 3 நாளாக தண்ணி பார்க்கல, கடைசி ஒரு இடத்த தண்ணியை பார்த்தா அது கசப்பாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கசப்பாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அருமையானவர்களே, தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. எல்லாம் அவருக்கு தெரியும். கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்தவராக தான் இருக்கிறாரு. அந்த தண்ணீர் இருக்குது. இப்போ 3 நாளாக தண்ணி இல்லை, இப்போ தண்ணீர் வந்துருச்சு. ஆனால் தண்ணீர் எப்படி இருக்குது? கசப்பாக இருக்கிறது. கர்த்தர் அப்படியே விட்டுட்டாரா? இல்லை விட்டுருவாரா? யோசிச்சு பாருங்கள். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், முடிவு புரிந்து நம்மளை நடத்துகிற தேவன். அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னால் கரை சேர்க்கிற தேவன் நம்முடைய தேவன். நடுக்கடல் நம்ம ஒருவேளை கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம். சீசர்கள் தண்டு வலிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதை பார்த்து இயேசு உடனே அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டார், அவர்கள் உதவி செய்யும்படியாக. 24வது வசனத்தை வாசிப்போம். 25வது வசனத்தை வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார்.
அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அதாண்ட மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி தண்ணீர் கசப்பாக இருக்குது. கத்த சொல்றாரு, ஒரு மரத்தை சுட்டி காட்டி அதை தீ தண்ணியில் போடு. நமக்கும் கூட ஒரு மரம் இருக்குது, சிலுவை மரம். நம்முடைய சாபங்களை அது ஆசுவாதமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஐயோ சாபமா, ஐயோ வேதனையா இருக்குது, ஆனால் குடிக்க முடியலை, இருக்குது அனுபவிக்க முடியலை. கண்ணு முன்னாடி தான் இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்க முடியலை. சிலுவை மரத்தை தூக்கி அதில் போடுங்க. சிலுவை என்பது அது நமக்காக வெற்றி, நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றின ஒரு ஸ்தலம். அருமையானவர்களே, தேவனுடைய தியாகத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். சிலுவையில் நமக்கு அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற ரட்சிப்பு, நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் சிலுவை மரத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. இயேசு எப்போ சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தாரோ அப்போ நம்முடைய ஜீவன் அங்கேருந்து ஆர்வமாயிடுச்சு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். எப்பொழுது இயேசு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை விட்டாரோ அப்போ நம்முடைய லைஃப் ஆரம்பமாயிடுச்சு. புதிய அத்தியாயத்தை தேவன் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். கசந்த மரம், அந்த மரத்தை போட்டோன்னே மதுரமாய் மாறிவிட்டது. வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நம்ம நோக்கி கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு நபர் கர்த்தர் மாத்திரம்தான். வேறு எங்கேயும் போய் கதவை தட்டாதீங்க, வேறு யார் முன்பதாக நிற்காதீர்கள். கசந்த மாறாவை மதுரமாக்குவதற்கு தேவனால் மட்டும்தான் முடியும். இதுக்கெல்லாம் வேறு எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது, எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒரு நதி உண்டு. அது நம் தாகத்தை தீர்க்கிற பேரின்ப நதி. கசந்த தண்ணி இருக்குது, ஆனால் அதை குடிக்க முடியாதபடிக்கு கசப்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த ஒரு மரம் நிச்சயமாக சிலுவை மரமாகத்தான் இருக்க வேண்டும். எனவே ஆனால் ஆண்டவர் சொன்னார், அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, உன் பிரச்சனைக்கு பதில் உன்கிட்ட தான்ப்பா இருக்குது, உன் கண்ணீருக்கு பதில் உன்கிட்ட தான் இருக்குது. அதை தூக்கிட்டு நீ வா, என்னை ஃபாலோ, என்னை பின்பற்றி வா. நான் என் கூட நீ என் பின்னாடி வரும் பொழுது உன் கசந்த மாறா மதுரமாக மாறும். தேவன் மாற்றுகிறதுக்கு வல்லமை உள்ள தேவன். இங்கே அதான் நடக்குது. ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர். மதுரம்னா இனிப்ப, சுவையான. எந்த அளவுக்கு கசப்பாக இருந்துச்சோ அந்த வாழ்வை தேவன் மதுரமாய் மாற்றுகிறதுக்கு வல்லவர். ஐயோ கசப்பாக இருக்குதே, கசப்பாக இருக்கேன்னு ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. ஆனால் மோசே என்ன பண்ணால், தேவனை நோக்கி பார்க்குறான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. தேவன் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், நம் மீது அக்கறை உள்ள தேவன், நம்ம மீது கரிசனை உள்ள தேவன். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். சோர்ந்து போகக்கூடாது, உடனே மனம் தளர்ந்துடக்கூடாது. நடக்கிறது நடக்கட்டும், நம்ம தொடர்ந்து போவோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி ஓடக்கடவும், பொறுமையோடு ஓடக்கடவும். அப்படி தான் வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. பொறுமையோடு ஓடுவோம். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், எந்த சூழ்நிலை எப்படி நடத்தணுன்னு தெரியும். நம்ம சுய சித்தத்தை, சுய அறிவு அதில் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். கர்த்தர் சமூகத்தில் வைப்போம், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீர் போட்ட உடனே அது மதுரமாய் விட்டது. நம்முடைய கர்த்தர் கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றும்படியாக ஒரு பேரின்ப நதி நமக்காக உண்டு. அது நம் தாகத்தை தீர்க்கிற பேரின்ப நதி. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 47 9வது வசனத்தை வாசிப்போம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஒரு நதி உண்டு. இந்த நதி போகும் இடம் எங்கும், இந்த நதி எங்கெல்லாம் போகுதோ,
தாகமாக இருக்கிறவர்களே வாங்க, என்னிடத்தில் வாங்க. இந்த நதி போகும் இடமெல்லாம் எப்படி என்ன பண்ணுதான், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும்படியாகும். ஆண்டவர் துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட விரும்புறது கிடையாது. அவன் மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ நான் விரும்புகிறேன், அப்படி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு துன்மார்க்கன் இருக்கான், பெத்த தாய் கூட சொல்கிறான், இவனை பெத்தேன்னு நீ செத்து தொலைஞ்சால் கூட நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க, பெத்த தாய் தகப்பன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவன் அவிதமாக சொல்வது கிடையாது. அவனுக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கும்படியாக அவன் மனம் திரும்பட்டும், அவன் பிழைக்கணும். அவன் சாவது தேவனுடைய சித்தம் கிடையாது. அவனுக்கும் கூட தேவன் அவனுக்கு வாய்ப்புக்கு தான் கொடுக்குறாரு. இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள், நாசில சுவாசம் உள்ள எதுவாக இருந்தாலும் மனிதனையும் சேர்த்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது முந்தின வசனத்தை வாசிங்க. அவன் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். எல்லா நதிகளும் கடலில் தான் போய் விழுது. இது இயற்கையில் தேவன் படைத்திருக்கிறது. ஆனால் கடலில் விழுந்த பிறகு அந்த தண்ணீர் என்ன, அந்த ஆற்று தண்ணி என்ன ஆகிடுது, உப்பாக தான் மாறுது. ஆற்று தண்ணியை நமக்கு எடுத்து குடிச்சு பார்த்தோம்னா உப்பு இருக்காது. ஆனால் கடலில் போய் சேர்ந்த பிறகு உப்பு தண்ணியாக மாறிடுது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். உப்பு தண்ணி, கடலில் இருக்கிற உப்பு என்ன ஆகிடுது, இந்த நதி போய் சேர்ந்த உடனே அது அப்படியே மாறிடுது, ஆரோக்கியமாய் மாறிவிடுகிறது. இந்த வசனத்தை தேடி கண்டுபிடிப்பவர்களே உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை உட்கார்ந்து தேடி கண்டுபிடிக்கணும். கடனுக்குன்னு படிக்கக்கூடாது. நீ படிக்கணும், ஏன்னா மனசு ஒரு மாதிரியாக இருக்கும். சரி படித்து வச்சுருவோம், படன்னு 2 வசனத்தை வாசிட்டு ஒரு திருப்தி பட்டுக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆரோக்கியம் வெளியே இல்லை, கர்த்தருடைய வசனத்தில் எல்லாம் இருக்கிறது. அதை தேடி கண்டுபிடிப்பவர்களுக்கு உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம். இந்த தண்ணி போய் சேர்ந்த உடனே கடலில் இருக்கிற உப்பு மாறி அங்கே ஆரோக்கியம் உண்டாகிறது. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 'எலியா ஆவியானவர் தீட்டு போயிட்டார். இப்போ எலிசா மேலே அபிஷேகம் இருக்கிறது. அவன் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க. 19வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது. கடல் தண்ணீரை குடிக்க முடியாது, குடித்தா செத்துருவான், நம்ம கிட்னி அவுட் ஆகிடும். அவ்வளோ பெரிய தண்ணி இருக்குது, ஆனால் அது நம்ம தாகத்தை தீர்க்க முடியாது. ஆனால் இந்த நதி என்ன பண்ணுது, கடலில் போய் விழுந்து அங்கே இருக்கக்கூடிய உப்பு அப்படியே ஆரோக்கியமாக மாற்றி விடுதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சூழ்நிலை இருக்குது என்பதை காட்டிலும் அந்த நதி நம்மளோட ஜாயிண்ட் ஆனாலே போதும், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் மாறி அங்கே ஆரோக்கியம் உண்டாகும்படியாகும். இங்கே பார்த்திங்கன்னா எரிகோ பட்டணம் குடியிருப்புக்கு நல்லா இருக்குது, ஆனால் அங்கே தண்ணீரோ நல்லதல்ல, அங்கே கெட்டதாக இருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான் பாருங்கள், அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன், ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீருடனைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, உப்பை என்ன பண்ணுறான், தண்ணியில் போகிறான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் அது மனிதரை மிதிக்கத்தான் படும். எப்படி சாரமாக்கப்படும்? தேவனுடைய வசனத்தை கொண்டு. நம்முடைய சிந்தனை ஃபுல்லாக தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் ஃபுல்லாக தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட வேண்டும். சூழ்நிலைகளை பார்க்கிறவர்களாக அல்ல.
சூழ்நிலையை பார்த்தோம்னா நம்ம நிற்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கிறது. தாக்கு பிடிக்க முடியாது, விழுந்துருவோம். சூழ்நிலைகளை பார்க்க கூடவே கூடாது. பேதுரு தண்ணீரை நடந்தான். எப்போ நடந்தான்னா கர்த்தரை பார்க்குற வரைக்கும் தண்ணியில் நடந்தான். காற்றையும் கடலையும் பார்க்கும் பொழுது தண்ணியில் மூழ்க ஆரம்பிச்சிட்டான். இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக தண்ணீரில் நடந்த ஒரே மனிதன் பேதுரு. இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சுன்னா இயேசுவை பார்க்கும் பொழுது மாத்திரம்தான். அவரை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் தண்ணீர் அவனை தாங்கி கொண்டிருந்தது. சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தண்ணீரில் மூழ்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தண்ணீர் இருக்குது, ஆனால் அது கெட்டதாக இருக்கிறது. குடியிருப்புக்கு தான் நல்லா இருக்குது, தண்ணீர் நல்லதாக இல்லை. அப்போ தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான், ஒரு பவுல் எடுத்துகிட்டு வா, ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வா, அதில் உப்பை போடு. அந்த உப்பை போய் அந்த தண்ணியில் போட்டோடனே அங்கே என்ன நடக்குன்னு பாருங்கள். அந்த 21 தொடர்ந்து வாசிங்க. இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் வராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அடுத்த வசனம். எலிசா சொன்ன வார்த்தையின்படி அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. இந்த நதி பாயுமிடமெல்லாம் ஜீவ பிராணிகள் பிழைக்கும். வாக்கு மாறாதது. இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்கிறவர். ஆமேன் என்கிறவர் தான் இயேசுக்கு ஒரு பேரே இருக்கிறது. அவர் பேரே ஆமேன் தான். ஆமேன் என்கிற வெளிப்படுத்த சபையிலே படித்து பாரு. அவன் நீருட்டண்டைக்கு போய் உப்பை போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அந்த இசைக்களுக்கு வாங்க. 47 தேவனுடைய வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது தண்ணீர் நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமாகும், சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கசந்த மாறாவை தேவன் மதுரமாய் மாற்றுகிற தேவன். அது நம்ம கையில் தான் இருக்கிறது. அந்த 9வது வசனத்தை திருப்பி வாசிப்போம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி முதல்ல பிழைக்குன்னு போட்டிருக்குது. அடுத்தபடியாக இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு. ஆண்டவர் சீசெல்லாம் இயேசுக்கிட்ட வந்தாங்க. ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு என்ன அடையாளம்? அப்போ ஆண்டவர் சொன்னார், பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும். இதெல்லாம் ஆண்டவர் வருகைக்கு அடையாளங்கள். இது ஒன்று. இன்றைக்கி இது நடந்து கொண்டு இருக்கிறது. தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. கர்த்தர் ஏதோ கிருபையாக நம்மளை காத்து கொண்டு இருக்கிறாரு. அக்கம் பக்கம் நீங்கள் எட்டி பாருங்கள். ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். நம்ம பக்கத்திலே பார்க்குறோம், காரியங்களெல்லாம் பார்க்குறோம். கொள்ளை நோய்கள், புது புது வியாதிகள். டாக்டரெல்லாம் பயந்து ஒளிகிறாங்க, அவங்களாலே முடியலை. கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஒரு நதி உண்டு, அது பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் யாராச்சும் பாதிப்பு இருக்குமானால் அதை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். வெறும் பிழைக்குன்னு சொல்லப்படலை. முதல்ல ஆண்டு சொன்னார், பிழைக்குன்னு சொன்னார். அடுத்தபடியாக ஆரோக்கியப்பட்டு. நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஒருவேளை பிசாசு தந்திரத்தில் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்முடைய சரீரம் வியாதிப்படும் என்றால் இங்கே ஒரு நதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவனுங்க வச்சுருக்கிறாரு. கொள்ளை நோய்கள் வரலாம், பஞ்சங்கள் வரலாம், ஆனால் அது எய்ப்திற்கு மட்டும்தான், இஸ்ரேல் ஜனங்களுக்கு அல்ல. வாதைகள் எய்ப்திற்காக நியமிக்கப்பட்டது, இஸ்ரேலருக்காக கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும்.
கர்த்தர் எழுதி தான் வச்சுருக்கிறாரு. எகிப்தியருக்கு அது கூடாமல் போயிட்டே தவிர இஸ்ரேலருக்கு அது எங்கே பிரச்சனையே கிடையாது. அவன் தான் ஆத்தோரம் போய் ஊற்று தோண்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கல. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படியாக ஒரு நதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். இந்த கதை சம்பவம் நமக்கு தெரியும். வியாதி சுகமாகணும், ஆனால் உள்ளேருந்து தீர்க்கதரிசி வெளியே வரல. அவனை நேரில் பார்த்து பேசவும் இல்லை. ஒரு செய்தி மெசேஞ்சர் அனுப்புகிறான், நீ போய் யோர்தான் நதியில் போய் ஸ்நானம் பண்ணு. அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏன்னா அவன் வந்து பெரிய ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். எங்கள் ஊரில் நதி இல்லையா? இந்த யோர்தான் நதியை காட்டிலும் எங்கள் ஊரில் இருக்கிற தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ. ஒரு நதி உண்டு, இங்கே வந்து குளித்தாதான் சுகமாகும். ஒவ்வொரு 1000 நதிகள் இருக்கலாம், ஆனால் இந்த நதிக்கு நீ வந்து தான் ஆகணும், நீ சுகமாக வேண்டும் என்றால். அவனுக்கு பயங்கர கோபம். எங்கள் ஊரில் நதி இல்லையா? இருக்கட்டும். அதாவது வந்து யோதா நதி வந்து கலங்களாக ஓடும், அவன் ஊர் நதி கலங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கும். ஏன் கலங்களாக இருக்குது? அவர் சாரண்டி ரோஜா, லீலிகளின் புஷ்பம், 10000ங்களில் சிறந்தவர், ஆனால் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, கலங்களாக தான் இருக்கும். ஒரு தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும் பொழுது தான் அங்கே சுகம் உண்டாகிறது. எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க, எப்பொழுது அந்த குளத்தை வந்து தேவதூதன் வந்து கலக்குவான். யோதா நதி கலங்களாக தான் ஓடும். அருமையானவர்களே, நம்ம சுகம் அடைய வேண்டுமென்றால் அவர் சொல்கிற நதிக்கு தான் நம்ம வந்தாகும். இல்லை எங்கள் ஊரில் அழகான நதிகளாக இருக்குதாக்கும், தெளிவான நதிகளாக இருக்காக்கும், அதெல்லாம் சுத்தமான தண்ணியாக்கும். நீ சுகமாக வேண்டுமென்றால் இந்த நதியிலே வந்து நீ மூழ்க வேண்டும். ஒரு நதி உண்டு, அந்த நதி பாயிற இடமெல்லாம் ஜீவராசிகள், ஜீவ பிராணிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். கர்த்தர் வச்சிருக்கிற நதிக்கு தான் நம்ம வந்து ஆகணும். நம்ம ஊரில் 1000 நதிகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு நதி உண்டு. அருமையானவர்களே, அந்த ஏசாயா 53வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிப்போம். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நாகமான் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இது என்ன என் ஊர் நதி? எங்கள் ஊர் நதி தெரியுமா உனக்கு? எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அருமையானவர்களே, இங்கே அவர் வந்து அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் அங்கே இல்லாது இருந்தது. 5வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்கே அழகும் இல்லை, ஆனால் தழும்பு மட்டும்தான் இருக்குது. ஆனால் பட்ட காயங்களினாலே உண்டான தழும்புகள். ஆனால் அது வெறும் தழும்பு இல்லை, நம்மை குணமாகிற தழும்பு. அவனுக்கு பயங்கர வருத்தம். எங்கள் ஊரில் இல்லாத நதியா இந்த யோதா நதியை பெருசாக சொல்லிட்டீரு. உனக்கு சொன்னது தான். உனக்கு சுகமாகணும்னா யோதா நதியில் போய் ஸ்நானம் பண்ணு, 7 தடவை முங்கி எந்திரி. ஒரு நதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நதி பாயுமிடம் எல்லாம் ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படியாக. இந்த நாட்களெல்லாம் இன்றைக்கி நமக்கு வந்து ரொம்ப அவசியமானது ஆரோக்கியம்.
அவ்வளோ பயங்கரமான வியாதிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பஞ்சம். இன்றைக்கி நம்ம வீட்டில் குழாயை திறந்தால் தண்ணி வருதுன்னா கர்த்தருக்கு நீங்கள் கோடி இல்லை பல கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா தண்ணீர் என்பது அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது. தெய்வம் நம்மளை போஷித்து கொண்டு நம்மளை நம்முடைய தாகம் தீர்க்கும்படியாக தடையில்லாமல் இன்றைக்கி தண்ணி நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ரேஷன் கடையில் இலவச அரிசி கொடுக்குறோம். ஊர் உலகத்தில் பெரிய பெரிய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கோதுமை இல்லை, சோத்துக்கு அது எப்படி அந்த ரேஷனுக்காக கீழே நிற்கிறான். அவங்களாம் கோடி கோடியாக வாழ்ந்தவங்க, உலகத்தை ஆண்டவங்க. ஆனால் தேவன்ற நாளிலே நமக்கு இலவசமாக எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தாகமாக இருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், இலவசமாய் பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் நம்மளை அப்படி தான் அழைக்கிறார். ஒரு நதி இருக்கிறது, ஒரு நதி உண்டு. அது நம்மளை சந்தோஷிப்பிக்கும்படியாக, நம்மளை தாகத்தை தீர்க்கும்படியாக, நாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படியாக, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக, புதிய மாதத்திற்காக இந்த சமூகத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களோடு இருந்தீங்க ஆண்டவரே. எங்களுடைய கரம் பற்றி எங்களை வழிநடத்தினீங்க. தகப்பன் தன் பிள்ளை சுமப்பது போல எங்களை சுமந்து வந்தீங்களே ஆண்டவரே. நாங்கள் நன்றியிலிருத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர். நீ எங்களை பாராட்டின கிருபைகள் ஏராளம், எங்களை செய்த ஆண்டவரே நம்முடைய தயவு ஏராளம் ஆண்டவர். நன்றியிலிருத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தையும் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். இதே நாளே ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து கொடுங்க. எதிர்கொள்கிற நாட்கள் எல்லாம் நம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். மேகஸ்தம்பமாய் எங்களை வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. உம்மாலே ஒரு மதிலை நாங்கள் தாண்டட்டும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டாகட்டும். நன்மையினால் முடிசூட்டுகிறவரே நீ நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறபடியா ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரப் போகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம். விசுவாசியில் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையில் நடக்கிற எல்லா ஆண்டவரே ஆராதனை முறைகளை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியத்தை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்வது இல்லை என்று இருக்கிறது. எங்களுக்கு ஒரு நதி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த நதி எங்களை சந்தோஷிப்பிக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த நதி எங்கள் தாகத்தை தீர்க்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆண்டவரே அந்த நதி பாயும் இடமெல்லாம் ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று இருக்கிறது. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை அவருக்கு தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. ஒவ்வொரு கூடாரத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். பொருளாதார தேவைகளை சந்திங்க. செய்கிற தொழில் வியாபாரங்களை ஆசிரியங்க, வாய்க்க பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல கிருபைகளை கொடுங்க. ஜெயம் கொடுக்குற தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள். ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல,
உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, நான் ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் சொன்னீங்களே ஆண்டவர். நாங்கள் அதை கண்களினாலே கண்டுமை துதிக்க தயவு செய்யுங்க ஆண்டவரே. அம்மை துதிக்கிறோம்ப்பா. கற்பத்தின் கனிகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற நாளில் பிரசவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சபையில் இருக்கிற நல்ல ஆண்டரை ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு வைக்கிறோம். பொல்லாங்கல் தொடாதபடிக்கு குழந்தைகள் மீது உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருவிலும் பிள்ளைகள் வளர்ந்து விருத்தி அடையட்டும். வாலிய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். சபையிலே ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளில் நடைபெற விபிஎஸ்க்கு ஸ்தோத்திரம். நீ கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பணியில் ஈடுபடுகிற எல்லா டீச்சர்ஸுக்காக, வாலண்டியர்ஸுக்காக ஆண்டவரே, கொடுத்த கரங்கள் இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போக மாட்டான்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த விபிஎஸ் முழுவதும் மீதமுள்ள நாட்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகளுடைய இதயத்திலே உடைய வார்த்தை ஆண்டவரே தங்கட்டும் ஆண்டவரே. அது நூறத்தனையை பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளெல்லாம் பிற்காலத்தில் உமக்கென்று ஆண்டவரே சாதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படட்டும். ரட்சிக்கப்படாத குடும்பத்தினர் எல்லாம் ரட்சிப்புகளாய் வரட்டும். சபையை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சபையுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீந்திருக்கிற இந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்தார் என்று இருக்கிறது. தடைகள் எல்லாம் இயேசு நாமத்தினாலே நீங்கி போகட்டும். ஒவ்வொருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறேன் தெய்வம். ஜனங்கள் உள்ளே வருவதற்கு இருக்க தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டு. உம்முடைய கருத்துக்களாக சபையை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.